ஒருத்தவங்க ஜாதகத்துல ஒருத்தவங்களுடைய பத்திரத்துல பத்திரம் இருக்குது. அவர் வீடு வாடகை கட்டி விட்டுருக்கிறாரு. அந்த வீடு வாடகை கட்டி விட்டுருக்கிற வீடு வாஸ்து பிரகாரம் இருந்து நல்லா இருந்ததுனாலும் வரவங்க சுபிச்சமா இருப்பாங்க. புரியுதுங்களா? அவர் வாங்கி வச்சிருக்கிற இடம் இடத்த அமைப்பு பொறுத்து தான் வாஸ்து பேசும். எந்த சூழ்நிலையிலுமே ஒரு நெகட்டிவான பத்திரத்தை ஒருத்தர் கிரைம் பண்ணிட்டாருங்கிறதுனால அந்த பத்திரம் அவர் கையிலேயே வச்சிருந்தாலும் அது எதுவுமே வேலை செய்யாதுங்க. அது ஒரு காகிதமா தான் இருக்கும். அந்த எப்பவுமே ஒரு பத்திரம் ஒரு ஒரு காகிதம் தான். அது எந்த சூழ்நிலையிலும் பஞ்சபூதங்கள் ஆக்டிவேட்டே ஆகாது. வாடகை வீடு வாஸ்து பிரகாரம் இருந்ததுன்னா வாடகைக்கு இருக்கிறவங்களுக்கு தான் பாதிக்குமே தவிர ஓனருக்கு எந்த விஷயத்திலயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் வராது. இதுதான் வாஸ்துங்க. இது தெரியாம நிறைய பேர் நெகட்டிவான பத்திரம் வாங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க.